நபியுடைய வாழ்க்கையை படிச்சா அத்தலா படிச்சவங்களுக்கு தெரியும். அதே போலதான் காலை உணவு உட்கொண்டா துஹாவுடைய நேரத்துல கூட நபி அலைஹிஸ்ஸலாம் தூங்க மாட்டாங்க. தூங்குற தூக்கம் எப்ப இருக்கும்டா ஜவாலுக்கு கொஞ்சம் முன்னுக்கு. ஜவால் என்று சொல்றது நீங்க லுஹருடைய நேரம் பாப்பீங்க தான் கேலண்டர்ல, அந்த நேரத்துக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னால துஹர். இப்ப எத்தனைக்கு துஹர்? 12:09. 12:09 கண்டா கிட்டத்தட்ட ஒரு 11:49க்கு ஜவாலுடைய நேரம் ஆரம்பம். இந்த ஜவாலுடைய நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால வைங்களே, ஒரு 11:45க்கு தூங்குவாங்க. இந்த பகலுடைய தூக்கம் இது மூல வளர்ச்சிக்கு காரணமாயிக்கும். சுன்னத்தான தூக்கம் கைலூலான்னு சொல்ற. வயிற்றுல சாப்பாட்டிக்குள்ள தூங்க மாட்டாங்க நபி அலைஹிஸ்ஸலாம். தாவம் வந்தா தான் தண்ணி குடிப்பாங்க. இன்னைக்கு தண்ணி எவ்வளவு குடிக்கணும்? எவ்வளவு? 6 போத்தலா? 4 லிட்டரா? எழுதி தாரேன். தாகம் இல்லாம தண்ணி குடிக்கிறது நோய் உண்டாக்கும், பாரதூரமான நோய்கள் உண்டாக்கும். கிட்னி ஃபெயிலியருக்கு முக்கியமான காரணம் ஓர தண்ணி குடிக்கிறது. ஏன்னா அவ்வளவு தண்ணியை ஃபில்டர் பண்ணணும். கிட்னி எவ்வளவு தண்ணி குடிக்கிறோமோ அவ்வளவு வேலை கூடும். சுகதேயில வாழ்ந்துட்டு போறதுக்குரிய வழியை பார்ப்போமே. நேச்சுரல் சாப்பிடுங்க. இது எங்களுக்கு என்ன கெமிக்கல் இல்லாம கிடைக்குதோ. பாய்லர் கோழி நஞ்சூட்டப்பட்டு வளர்க்கப்படுது. மறுவா சொல்லுங்களேன். இந்த பாம் ஆயில், இந்த கோகனட் ஆயில் அல்லாத ஆயில் ஐட்டங்கள், இந்த வெள்ளை சீனி. சீனிட அசல் சோப்பு. கேட்டு பாருங்க, 30-40 வருஷத்துக்கு முந்தி வெள்ளை சீனி இருந்துச்சா சமுதாயத்துல? அதை ப்ளீச் பண்ணி தான் அதை வெள்ளை சீனிய மாத்துறது, மக்களுக்கு நோய் உண்டாக்குறது. இந்த மாதிரி உங்கள்ட்ட சாப்பாடை பத்தி பேச வரல நான். ஆனா பயங்கரமான நோய் உள்ள சாப்பாடுகள் எங்க சமுதாயத்துல. இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்களா இந்த நியூ டேல், இந்த என்ன ரிச் லைஃப், இப்படி தயிர் வருது, தயிர் கார்டு அப்படியா? பச்சை கெமிக்கல் தான் வருது. நல்ல ஞாபகம். ஒரு மாசம் டேட் அடிச்சு வருது தானே. என்ன தெரியுமா? அந்த செத்த பொணத்துக்கு அவியா மீக்கிறதுக்கு அடிக்கிற கெமிக்கல் தானே. என்ன பேர் சொல்ற? அந்த கெமிக்கல் அடிக்கிற. இந்த இடியாப்ப மாவு வருது தானே, பச்சை தண்ணியை விட்டு குலைக்கிறது. அதுல 60 கிராம் சுண்ணாய்க்கு ஒரு கிலோல. குணுதானம் அவங்ககிட்ட. எங்கிட்ட லேசி தானே, எடுத்தாச்சு பச்சை தண்ணியில அடிச்சு கொடுத்தா. அடே பச்சை தண்ணிய போட்டா வெந்து போறண்டா, அதுல உள்ளுக்கு என்னைக்கு இதெல்லாம் உடம்புல போயிட்டு வேலை செய்யாதா? குளோரின் எவ்வளவு போடுறான் தண்ணிக்கு. நான் ஒரு என்ன வாட்டர் போர்டு இன்ஜினியரோட பேசினேன். அவர் சொல்றாரு 5000 லிட்டருக்கு 5 கிராம் தானே போடணும். அப்படிதான் எழுதி வச்சு 5000 லிட்டர் டேங்கிக்கு கொட்டுறான். 2 பேக் 3 பேக் என் கண் முன்னுக்கு நான் பார்த்திருக்கிறேன். ஒரு டேங்க வச்சு அதுல கொண்டு கொட்டுறானே, இத பேக கொண்டு தள்ளுறானே. இதெல்லாம் உடம்புல போய் வேலை செய்யாதா? யார் இந்த மழை தண்ணியில பகை உண்டாக்கினது? யார் ஊற்று தண்ணியில, கிணத்து தண்ணியில பகை உண்டாக்கினது? அல்லாஹ் குர்ஆன்ல இவங்களை பத்தி எப்படி சொல்றான் தெரியுமா? லா யலூனகும் கபாலா. இவங்க உங்களை சதி செய்யாம விட மாட்டாங்க. வத்தூமா அனித்தும், நீங்க கஷ்டப்படுறதை தான் அவங்க ஆசை வைக்கிறாங்க. யூதர்களை பத்தி சொல்றான். இதெல்லாம் யூதர்கள்ட்ட மிஷன். உங்களுக்கு தெரியுமா? குளோரினேஷன் வாட்டருக்கு பம்ப் பண்றது யாருண்டு? யாரு? நான் உங்கள்கிட்ட சொன்னேங்க. ஏடிபி, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஃபண்ட் பண்ணது. ஜூஸ் ஃபண்ட் பண்றாங்க. ஏனென்றா அவங்களோட மெடிசினை விற்கணும். எலுமெண்டா ஒரு டாக்டரை கொண்டாங்க பாப்போம், ஒரு மெடிசின்ல என்ன சொல்றது.
MBBS FRCS உள்ள எல்லா போஸ்டையும் தலையில கெட்டி கொண்டு வாங்கலே. ஒரே ஒரு மெடிசின்ல என்ன இருக்குன்னு சொல்றதுக்கு. நான் யாரையும் மட்டம் தட்டி பேசுறதுக்கு பேசல. ஏன் உம்மத்துக்கு சுகம் என்ற பேர்ல நோயை கொடுக்கிறோம். ஒரு நோய்க்கு மருந்து செஞ்சா இன்னொரு நோய் உண்டாக்குது. என்ன ஆச்சரியம் இது. நபியுடைய ஹிஜாமா ரத்தம் சம்பந்தமான அவ்வளவு நோய்க்கு மருந்து. சாப்பாட்டு முறை நான் சொன்னேனே, அந்த முறை தண்ணிய பாவிக்கிற முறை, உடம்புல உள்ள உள்ரங்க பிரச்சனைகள் அவ்வளவுக்கும் மருந்து. கருஞ்சீரம், மருவா சொல்லுங்களே, தேன், இன்னும் உளுவரிசி சொல்லுங்க, ஜெய்தூன், மிஸ்வாக், 227 நபவி இன்கிரீடியன்ஸ் இருக்கு. எத்தனை? நாங்க கண்டது தேனையும் கருஞ்சீரத்தையும் மாதளங்காவையும் கிரேப்ஸையும், என்ன அதுல காஞ்சதுக்கு என்ன சொல்ற, முந்திரிய பழமா, பிளம்ஸையும், இதுதான் நாங்க கண்டது. 227 நபவி இன்கிரீடியன்ஸ் இருக்கு. நான் கேட்கிறேன், எங்க போச்சு? அதை பத்தி உண்டான அறிவே எங்களுக்கு இல்ல. நோய்களை அடையாளப்படுத்துறது எப்படி என்ற அறிவு இல்ல. இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தாங்க. ஒரு புள்ளையிட மூக்கு சளியால் அடைச்சு மூடுபட்டு அவ வாயால தான் மூச்சு எடுக்குது. உம்மா என்ன செஞ்சாண்டா, மூக்குழுக்கு விரல போட்டு குத்தி இழுத்து எடுத்தான். அதுல ரத்தம் வர ஆரம்பிச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டாங்க. கேட்டாங்க, என்ன செய்றீங்க, புள்ளைய கொல்லவா போறீங்க? சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாம், அதிமதுர குச்சிக்கு தானே, வெல்மி குச்சிக்கு தானே, அதை புளிஞ்சி அதுல சார மூக்குள்ள ஊத்துங்க. எங்க ஊத்துங்க? மூக்குல ஊத்தி பாருங்க. மூக்குட அவ்வளவு தலை வரைக்கும் அவ்வளவு கிளியர் ஆயிடும். அப்படி ஒன்று மில்லட்டி கரிஞ்சீரா எண்ணெய் ஊத்துவோம் மூக்குக்கு. கரிஞ்சீரா பிளாக் சீட் ஆயிலுக்கு தானே. இதுல ஒரு டிராப் இங்கால வடிச்சா இங்கால 2 டிராப், மத்த நாள் இங்கால 2 இங்கால உண்டு. மாத்தி மாத்தி 1-2 மாத்தி ஊத்துங்க. 7 நாளைக்கு ஊத்துங்க. தலையில உள்ள அவ்வளவு வியாதிக்கு மறந்து, மூளை கோளாறு உள்ள புள்ளையும் சோமாக்கும். சுகருக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது நபவி மெடிசின்ல, முழுமையா சோமாக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு யஹூதியில பின்னால பேய்த்து அப்படியே அதுல தேங்கி போயிட்டு. சிலவங்களுக்கு நாங்க பேசினா எனக்கு பைத்தியம், எனக்கு மூளை இல்ல, இவங்களுக்கு என்ன சயின்ஸ் தெரியும். நான் கேட்கிறேன், சயின்ஸ கொண்டு வாங்களே, முழு சயின்ஸ் தியரியை செயலாக்கி காட்டுவேன் நபியுடைய ஹதீஸால. எல்லாம் பொய், சயின்ஸ் என்ற பேர்ல உள்ள பொய். வானவியல் சாஸ்திரத்துல இவங்க 83 ஒளியாண்டுக்கு மேலால எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. ஐன்ஸ்டைனுடைய மூளையை பாதுகாத்து வச்சு சயின்ஸ இஸ்லாத்தை ஃபெயிலாக்க போறாங்க. நான் கேட்கிறேன், 83 ஒளியாண்டுல 20,000 ஒளியாண்டு தூரத்துல முதலாவது வானம் இருக்குது. அதுக்கு அங்கால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, லக்கத் கல என்ன வலக்கத் ஜய்யன ஸமா துன்யா பிமஃபாபி, துன்யாவுடைய வானத்தை அல்லாஹ் நட்சத்திரங்களால் அலங்கரிச்சிருக்கிறான். நட்சத்திரத்துக்கும் கிட்ட உள்ள நட்சத்திரத்துக்கு பூமிக்குள்ள தூரம் 4 light years. ஒரு செகண்டுக்கு வெளிச்சம் 1,16,65,000 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும். எவ்வளவு? ஒரு செகண்டுக்கு எவ்வளவு தூரம்? 16,65,000 கிலோமீட்டர் தூரத்தில் ஓடும் வெளிச்சம். ஒரு செகண்ட் போனா வெளிச்சம் 16.5 லட்சம் கிலோமீட்டர் தூரம் ஓடும். இந்த வெளிச்சம் தொடரா 60 செகண்ட் ஓடினா ஒரு மணித்தியாலத்துல வெளிச்சம் போற தூரம் வரும். பெருக்குங்க. அத 60 ஓடினா ஒரு நிமிஷத்துல, அது 60 பெருக்கினா ஒரு மணித்தியாலத்துல, அது 24 பெருக்கினா ஒரு நாள்ல, அத 30 பெருக்கினா ஒரு மாசத்துல, அத 12 பெருக்கினா ஒரு வருஷத்துல, இத 4 பெருக்கினா தான் முதலாவது நட்சத்திரத்துக்கு போகலாம். இந்த நட்சத்திரங்கள்ல சில நட்சத்திரங்கள் இருக்குது, இன்னும் லைட் இஸ் ஆன் த வே, வெளிச்சம் வந்து கொண்டிருக்குது, இன்னும் வந்து சேரல. துனியா படைச்சப்பட்ட நாளையில இருந்து வருது. நான் கேட்கிறேன், பெருவெடிப்பு கோட்பாட்ட குரான்ல இருந்து களவு எடுத்தாங்களே,
أولم يرى الذين كفروا أن السماوات والأرض كانتا رتقا ففتقناهما وجعلنا من الماء كل شيء حي أفلا يؤمنون. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், காபிர்களை சேலஞ்ச் பண்றான். நீங்க பார்க்கலையா, வானத்தை பூமி இந்த உள்ள அண்ட சராசரங்கள் எல்லாம் ஒரே கட்டியாக இருந்துச்சு, நாங்க தான் வெடிச்சு சிதறடிக்க செஞ்சோம் என்றதை நீங்க பார்க்கலையா? எல்லா உயிருள்ள பொருளையும் அல்லாஹ் தண்ணீர்ல இருந்து ஆக்கினான். அஃபலா யுமினூன், நீங்க ஈமான் கொள்றது இல்லையா என்று குர்ஆன் கேக்குது. இந்த பெருவெடிப்பு கோட்பாடு என்று சயின்ஸ் பேசுதே குர்ஆனுக்கு பின்னால. இது குர்ஆன்ல இருந்து திருடிய கோட்பாடு, மறந்துடுவானா? இதுக்கு அவங்க 20,000 வருஷம் என்று சொல்றாங்க. குர்ஆன் சொல்லுது மனித ஹிஸ்டரி ஒரு 8-10,000 வருஷத்துக்கு உள்ளால இருக்குது. அப்போ ஒரு 20,000 வருஷம் என்று வைங்க. 20,000 வருஷமா வெளிச்சம் வந்து கொண்டிருக்குது, பூமிக்கு வந்து சேரலண்டா. அது முதலாவது வானத்துக்கு கீழாலே இல்லையா? குர்ஆன் என்ன சொல்லிச்சு? முதலாவது வானத்துக்கு கீழாலதான் நட்சத்திரம். என்ன சொல்றேன், 83 ஒளியாண்டுகளுக்கு வெளியால சயின்ஸ் எந்த ஒரு விடயத்தையும் நிறுவல்ல. வானத்தை மறுக்கிறான். 7 வானம் என்றது அவனுக்கிட்ட சுத்த சூனியமா தானே இருக்கும். அவன் எப்படி ஆராய்ச்சி செய்வான்? அவன் என்னத்தையாவது ஒரு புழுவை பத்தி தெரிஞ்சாலும் பெரிய என்னமோ வகை இறங்கின மாதிரி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஊற்றுலுக்கு வந்து உட்கார்ந்த மாதிரி. அவனுக்கு பேசுறது எல்லாம் பொய்யதான் பேசுறது. இன்னைக்கு ரிப்போர்ட் எடுக்கிறாங்களே, பிளட் ரிப்போர்ட், மறுவா என்னதா கிட்னி ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட் அவ்வளவு ஷைத்தான் சூனியங்கள். மறந்துடுவானா? இதை நான் நிரூபிப்பேன், நீங்க வாங்க என்கிட்ட படிக்க. இந்த சாட்சி முன்னுகாலிக்கார். இன்றைக்கு காலையில நான் பெரிய பள்ளியில ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சேன். ரமலானை வரவேற்போம் கிராண்ட் மாஸ்க்ல கொழும்புல. அதுல சில மெடிசின் சம்பந்தமா பேச ஒருத்தர் வந்து சொன்னார், என் உமாவை கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போட்டீங்க. 60 வயசு உமா, ஒன்றும் பெரிய நோயாளி இல்ல. ஒரு கொஞ்ச நாளா வீட்டுல இருந்து அந்த ரோட்டுள்ளுக்கு, இந்த லேன் உள்ளுக்கு கொஞ்சம் அங்கலிங்களை பேத்து வந்து கொண்டீங்கன்னா, யாருக்கிட்ட கன்சல்ட் பண்ணின, ஒரு என்ன சைக்காலஜி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ண, அவன் எழுதிட்டான் முள்ளேரியா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பைத்தியக்காரரோட போட்டு வச்சுக்கன்னு வந்து அழுகுறா. நான் சொன்னேன், உடனே டிக்கெட் வெட்டுங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, கொண்டு கால் பண்ணுங்க, நாங்க வரோம். நான் இன்னொருத்தரோட போனேன். அவர் வந்து அவரோட கண்ணை பார்த்துட்டு சொன்னார், வவுத்துல அஜீர்ணமான ஒரு சாப்பாடு இருக்குது, அதை வெளியாக்கிட்டா நார்மல் ஆயிடும், கொடுத்தா அது போன உடனே நோயாளி நார்மல். நான் கேக்குறேன், இந்த சிம்பிளான வைத்தியத்துக்கு எவ்வளவு செலவழிச்சு? எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு செலவழிச்சு, அதுக்கு முன்னால எத்தனை லட்சம் செலவழிச்சுன்னு சொன்னா, எத்தனையோ லட்சம் ரூபாய் செலவழிச்சு அந்த பொம்பளைக்கு.